ஹேடா பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம வில்லேஜ் டு சிட்டி அதோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஐ எம் ஸோ சாரிடா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ சாரி. இதுக்கப்புறமாச்சும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். அக்காவுக்கு ஒரு 3 டேஸாக ரொம்ப அலைச்சல் ஆகிட்டு கரெக்டாக அந்த டைமில் போடுற ஆள் என்னால் போட முடியல. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக போட்டுறேன்டா. ஸோ இதோட லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. ஓகேடா, ரொம்ப பேச வேணாம். இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம டேக்கு கிஸ் சீனோட ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தா சண்டே மார்னிங் நம்ம டயாங் பெட்ரூமில் அன்னைக்கு ஈவினிங் நடந்ததை பற்றியே ஒரு மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே படுத்திருக்கான். மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜங்குக்கோட ஃபோன்லேருந்து டயாங்க்கு கால் வருது. ஸோ அந்த காலை பார்த்ததுமே அவ்வளோதான், டயாங்க்கு பட்டர்ஃப்ளைஸாக வருது. என்ன இது? குக்கி இதுக்கு இவ்வளோ மார்னிங்கில் கால் பண்ணுறான், என்னமா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டே அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ குக்கி, என்ன பண்ணுற? ஏய் டயாங் ஒரு நிமிஷம், உன் குக்கி வெளில போயிட்டான், நான் யம்மி பேசுகிறேன். யம்மி நீ எப்படி? அவன் ஃபோன் வச்சுட்டு ஒரு வேலையாக போயிருக்கான். சரி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நானா வீட்டில் சும்மா தான் இருக்க. சும்மா தானே இருக்க? சரி, இன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வா. எது? அங்கேயா? அங்கே குக்கி இருப்பான்ல? ஆமாம் இருப்பான். என்னப்போ, அதனால என்ன? இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அவன் பார்த்துட்டு ஏதாச்சும் சொன்னானா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான். நீ என்ன பண்ணுற? ரெடி ஆகிட்டு வெளில வந்து வெயிட் பண்ணு, சரியா? நான் அப்படி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நிஜமாவா? ஆமாம் நிஜமாதான். அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இப்போ காலை கட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகுறான். ஸோ அவன் ஒரு பிங்க் கலர் டிஷர்ட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. சென்டரில் வந்துட்டு மிக்கி மவுஸ் போட்ட மாதிரி, அண்ட் அந்த பிளாக் கலர் பேண்ட்டு, டிஷர்ட் வந்துட்டு ஃபுல் ஹேண்ட் வச்சது. அப்படியே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது டயாங்க்கு பார்க்கவே. இப்போ அப்படியே ரெடி ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்டெப்பில் இருந்து இறங்கி வெளில போகிறான். கரெக்டாக டயாங்கோட அம்மா தான். தங்கம் எங்கே போகிற? அம்மா அது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேம்மா. ஏன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ஆமாம்மா. அப்பா எங்க? அப்பா அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு. எப்போ வருவாருன்னு தெரியல. அப்படியா? சரி, அப்பனா அவர் வர்றதுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடுறேன். சரி தங்கம், பார்த்து போயிட்டு வா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அகைன் டிவியில் உட்காந்துடுறாங்க. இந்த சைட் டயாங் தான் கேட்க்கு வெளில போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான் எம்மிக்காக. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸில் ஒரு ஸ்கூட்டியில் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு டயாங் பக்கத்தில் ஸ்டாப் ஆகுறா. எம்மி தான். என்ன டயாங், ரெடி ஆகிட்டியா? போகலாமா? போகலாம். அண்ணா நீ எதுக்கு பயப்படுற? ஃபஸ்ட்டு பயப்படாத, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணிட போகிறான்? நீ வா என் கூட. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் க்யூட்டாக ஏறி போயிட்டு பின்னாடி சிட் பண்ணிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்தா ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செம ஃபாஸ்ட்டாக போகிறான். டயாங்க்கு தான் ரொம்ப பயமாக இருக்குது. எங்கே பிடிக்கிறதுனே தெரியல. புள்ள பயந்துடுச்சு. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வெளில ஸ்டாப் பண்ணி நிற்கிறான். டயாங் தான் அந்த வீட்டை வாயான்னு பொழுதுட்டு பார்க்குறான். என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது? நம்ம வீடே பரவாயில்ல போலையே. இங்கே நான் சுற்றி பார்க்கணுன்னா ஒரு நாள் போதாது போல. என்ன டயாங், போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி தான் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ கரெக்டாக ஹாலில் சோஃபாவில் 2 பர்சன் சிட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டயாங்கும் கேஷுவலாக போனதும் அவன் அப்படியே நிமிர்ந்து அந்த பர்சன்ஸை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஷாகாக இருக்குது. பிகாஸ் அதில் இருக்க ஒரு பர்சனை பார்த்துட்டு டயாங் தான், அப்பா நீங்கள் எப்படிங்க அப்படின்ட்டு ஷாக்கோடே கேட்குறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் கிம்மு அப்புறம் மிஸ்டர் ஜியோனும் தான். டயாங்
நீ எப்படிங்க? அது அது வந்து நான் என் ஃப்ரெண்டு யம்மி கூட வந்தேன். ஓ, யம்மி உன் ஃப்ரெண்டா? ஆமாம். அங்கிள், நீங்கள் டயாங்களோட அப்பாவா? ஆமாம் யம்மி. பார்த்தீங்களா, சொல்லவே இல்லை. ஜங்குக்கு தெரியும், அவன் சொல்லியிருப்பான்னு நினச்சேன். ஏன்னா ஜங்குக்கு தெரியுமா? அப்போ என்னோட அப்பாவும் ஜங்குக்கோட அப்பாவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா? ஏன் என்கிட்ட இவன் இதை சொல்லவே இல்லை? பாரு, இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு, நான் பேசவே மாட்டேன். என்னடையா தானாக பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏய் டயாங், நீயும் வந்துட்டியா? வா வா. ஹாய் ஹாய் ஆண்டி, எப்படி இருக்க? அம்மா எங்க? அம்மா வரலையா? அண்ணன் எங்க? அண்ணி? அது எனக்கு டயாங் வருவான்னு தெரியாது. டயாங்கும் வரான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளே கூப்பிட்டு வந்திருப்பேன். இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக அவளை கூப்பிட்டு வரேன். சரிங்க அண்ணா. என்ன டயாங், காலேஜ்லாம் உனக்கு எப்படி போகுது? எல்லாம் ஓகேவா? செட் ஆகிட்டா? எல்லாம் செட் ஆகிட்டா ஆண்டி. ஐயோ சமத்து, எவ்வளோ அழகாக பேசுது புள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோக்கோட அம்மா தான் டயாங்கோட சீக்ஸில் போயிட்டு கிஸ் பண்ணுறாங்க. டயாங்கும் அப்படியே க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறான். சரி சரி போதும் டயாங், நீ வா நம்ம போகலாம், இவங்க விட்டால் பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யம்மி தான் ஃபாஸ்ட்டாக டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி ஸ்டெப்பில் ஏறி கூப்பிட்டுட்டு போகிறா. யம்மி யம்மி, ஒரு நிமிஷம். என்ன டயாங், இங்கே குக்கி இல்லைல்ல? இல்லை, அவன் வந்துட்டு வெளில போகிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போனான். நானே பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் உன்னை போயிட்டு கூப்பிட்டு வந்தேன். சரி சரி. ஆமாம், அவன் ரூம் எங்கே இருக்கு? அவன் ரூமை இதுக்கு நீ பார்க்கணும்? அது 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 வந்து சும்மா தான். சரி சரி, எனக்கு எல்லாம் புரியுது, நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ அப்படியே பார்த்தா யம்மி தான் ஜங்குக்கோட ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறா டயாங்கை கூப்பிட்டுட்டு. டயாங்னா அந்த ரூம்குள்ளே போனதும் ஸ்ட்ரைட்டாக வால் தெரியும்ல, அந்த வாலை அப்படியே சுற்றி பார்க்குறான். பார்த்தா அவனுக்கே செம ஷாக்காக இருக்குது. ஆமாம், அது டயாங்கோட ஃபோட்டோ தான். டேகோக்கு 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி. டயாங் ஜங்குக் கூட வெளில போகிற டைம்லலாம் ஜங்குக் டயாங்கே தெரியாமல் எடுத்த பிக் தான் அது எல்லாமே. டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்ததும் என்ன இது, என்ன இது, அதுவும் இதெல்லாம் இவன் எப்போ எடுத்தா எனக்கே தெரியாம? நான் தான் சொன்னல உன்கிட்ட ஒன்று காமிக்கணும்னு. அது வேற எதுவும் இல்லை, இதுதான். அப்போ குக்கி என்னை எவ்வளோ அட்மையர் பண்ணுவானா? ஆமாம். ஐயோ நீ ஏன் கேட்குற, இங்கே வந்தாலே அவன் முக்கால்வாசி ஒன்றை பற்றி தான் பேசுவான். ஆனால் கேட்டால் லவ் இல்லை ஃப்ரெண்டு தான் சொல்லி சமாளிச்சிருவான். ஆனால் யம்மி, இதை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உனக்கே கூடிய சீக்கிரம் புரிய வரும். நிஜமாவா? ஆமாம் நிஜமாதான். ஏய் யம்மி, எங்கே போன? இங்கே வா. ஐயோ அம்மா கூப்பிடுறாங்க. டயாங் ஒரு நிமிஷம் நீ இங்கே இரு, நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இப்போ யம்மி தான் சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில போகிறா. ஸோ அவள் போனதுமே டயாங் தான் அந்த பிளேஸை ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோவையும் எடுத்து அவ்வளோ அழகாக பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. குக்கி, அப்போ உனக்கு என்னை நிஜமாவே பிடிக்குமாடா? அப்புறம் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் தள்ளியே இருக்க? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கு இதுக்கு பேர் தெரியல, ஆனால் நான் உன்னை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும்லாம் தோணுது. ஏன்னே தெரியல. நீ ஏன் என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை பார்த்தே பேசிகிட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக
ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. டயாங் தான் ஷாக்கில் அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது ஜங்குக் தான். 2 பேருக்குமே ஷாக்கு. டயாங், நீ நீ எப்படிங்க? நீங்க என்ன பண்ணிகிட்ருக்க? அதுவும் என்னோட ரூமில்? அது 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 வந்து குக்கி, அதை யமி என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தா. நீ நீ எப்போ வந்த? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சரி, எனக்கு வர வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன். ஹே, ஒரு நிமிஷம் இல்லை. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். டயாங் தான் ஜங்குக் கிட்ட போயிட்டு, நான் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு தானே, நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச? ஓ, தெரிஞ்சுட்டா? சொல்லக்கூடாதுன்னா இல்லை, பொறுமையாக சொல்லிக்கலாம்னு நினச்சேன். ஓ, அப்போ இதெல்லாம் என்னது? எது? அதான் அங்கே செவத்தில் அப்படி அவ்வளோ ஒட்டி வச்சிருக்கியே, என்னது அதெல்லாம்? அது அது வந்து என்னண்ணா அப்படியே நிற்கிற? கேட்குறான்ல டயாங், பதில் சொல்லு. இப்போ யம்மி தான் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கா. ஜங்குக் தான் யம்மியை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். கிட்ட போயிட்டு யம்மியோட இயர்ஸை பிடிச்சி செம்மையாக திருகுறான். உன்ட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், என் ரூமுக்கு வராதா, எதுவும் பார்க்காதானே? ஒரு டைம் சொன்னால் கேட்க மாட்டா? அண்ணா வலிக்குது. ஹே குக்கி, இங்கே பாரு, அவளை எதுக்கு அடிக்கிற? என்கிட்ட சொல்லு, நான் கேட்குறேன்ல. என்ன டைம்? இப்போ உனக்கு என்ன தெரியணும்? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் பிக்சர், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதான் எடுத்தேன், அவ்வளோதான். போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து போயிடுறான். டயாங்க்கு தான் எதுவுமே புரியல. அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? பிடிச்சிருக்குண்ணா, இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? பாத்தியா டயாங், நீயே பார்த்துக்கோ. நான் தான் சொன்னால, இவன் இப்படி தான் சொல்லி சமாளிச்சுட்டு போவான். இப்போ நீ சொல்லு, உனக்கு எங்கள் அண்ணனை பிடிக்கும் தானே? அது 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 வந்து இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டு அப்படியே சைடில் நின்று டயாங் பேசுகிறத கேட்குறான். சொல்லு, உனக்கு எங்கள் அண்ணனை பிடிக்குமா பிடிக்காதா? அது எனக்கு குக்கியை பிடிக்கும்னா எந்த மாதிரி? அது எனக்கே தெரியல. அவன் கூட இருந்தா நான் எப்போவும் சந்தோஷமாக இருக்கேன். அவன்கிட்ட நான் நிறைய டைம் ஒன்று சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்கும் அவனை பார்த்தாலே. அப்போ இது லவ் தான் கன்ஃபார்ம். ஏன்னா அதெல்லாம் இல்லை, நீ வேற. அப்பெல்லாம் கிடையாது, அவன் என்ன ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். அப்பெல்லாம் இல்லை. ஃப்ரெண்டாக பார்க்குறவங்கள தான் இப்படி வாலில் ஃபோட்டோ பிடிச்சி ஒட்டுவாங்களாமா? எங்களுக்கு தெரியாதா? அவனும் கண்டிப்பாக சொல்லுவான் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தான் ஜங்குக் வெளில நின்று கேட்டுட்டு அப்படியே போகிறான், ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிட்டே. இந்த சைட் டயாங் தான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு அந்த டிவி ஜங்குக் வீட்டில் தான் போகுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். இப்போ பார்த்தா நம்ம டயாங் தான் ஜங்குக்கோட ரூமில் இருக்கான். அவன் ஜங்குக்கோட சைல்டுஹுட் ஃபோட்டோவை தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுறான். அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ கீழே விழுது. அந்த ஃபோட்டோவை எடுத்து டயாங் பார்க்குறான். ஸோ அதில் பார்த்தா ஜங்குக்கோட சைல்டுஹுட் பிக் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக பெண்ணால் ஒரு மாதிரி கிறுக்கி இருக்கு. என்ன இது? இந்த ஃபோட்டோ ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கு? அதுவும் அந்த பையன் யார்? இந்த பையன் ஏன் குக்கி அவனை இப்படி போட்டு கிறுக்கி வச்சிருக்கான்? மூஞ்ச தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். ஸோ எல்லாத்துலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ சடனாக யம்மிதா டயாங்கை கூப்பிட்றா. டயாங் எங்கே இருக்கா? இதோ வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கெல்லாம் அங்கேயே வச்சுட்டு ரூமை விட்டு ஃபாஸ்ட்டாக வெளில போயிடுறான். இப்போ அப்படியே பார்த்தா எமியும் டயாங்கும் தான் சோஃபாவில் செட் பண்ணி செம்மையாக பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா, டயாங்கோட அப்பா எல்லாருமே இருக்காங்க, ஜங்குக்குமே இருக்கான். அவன் அப்படியே செட் பண்ணிட்டு எம்மியோ பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் எழுந்து வந்துட்டு, எம்மி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ வா. அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அண்ணா டயாங், நீ வான்னு சொன்னேன். இப்போ அப்படியே கூப்பிட்டு போயிட்டு தனியாக நிற்க வச்சுட்டு, என்ன இதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் என்னண்ணா பண்ணேன்? இங்கே பாரு, நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், டயாங் கூட ரொம்ப பேசாதண்ணே. ஏன் 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 பேசக்கூடாது? நான் பேசுவேன். அவன் என்னோட ஃப்ரெண்டு, எனக்கும் பக்கத்து டிபார்ட்மெண்ட், சேம் இயர். பேசாமல் எப்படி? பேசுகிறது ஓகே, அது எதுக்கு தோல் மேலே கையை போட்டு அப்படி இப்படி கணத்தை பிடிச்சி கேளுட்டு இதெல்லாம் இதுக்கு பண்ணிகிட்ருக்க? ஓ, யாருக்கோ ஜலஸ் ஆகுது போல. ஏத்த ஜலசா? எனக்கா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா போய் சொல்கிற? பச்சையாக தெரியுது நீ பொசசிவ் ஆகுறன்னு. அது ஏன் அப்படி இல்லாத மாதிரி மறைக்கிற? இங்கே பாரு அம்மி, நான் ஒன்றும் பாசசிவ் ஆகலை. நான் சொன்னேன் எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். இங்கே பாரு, இதுதான் பொசசிவ்னு சொல்கிறது. உனக்கா புரிய வரும் பாரு. நீ டயாங்க லவ் பண்ணுற? இல்லை, பண்ணலை. அவன் என்னோட ஃப்ரெண்டு. நான் நம்ப மாட்டேனே. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, இப்படிலாம் பண்ணால் யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக கப்புள்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. நீ அவன்கிட்ட பிஹேவ் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இப்போ என்ன, நான் பண்ணுறது தான் உனக்கு பிரச்சனைனா? இதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. ஏய் அண்ணா, ஜங்குக் தான் எதுவுமே பேசாமல் இங்கேருந்து போயிடுறான். ஐயோ, இவனை நான் என்ன பண்ணுறது? சரி, என்னமோ பண்ணட்டும். ஸோ இப்படி தான் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ பார்த்தா நம்ம டயாங் அவனோட வீட்டில் இருக்கான். கரெக்டாக ஜங்குக்கு தான் ஃபோன் கால் பண்ணுறான். நைட்டு 8 o'clock அந்த மாதிரி டைமு. டயாங் தான் கால் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சைட் ஜங்குக் தான் கால் அட்டன் பண்ணிவிட்டு, கால் எடுக்கலன்னு தெரியுதுல்ல, எதுக்கு சும்மா சும்மா பண்ணிகிட்ருக்க? இல்லை குக்கி, அதை என்ன சொல்லு. இல்லை, இன்னைக்கு நீ வருவியா? எங்க? அதான் வெளில போக. நான் இதுக்கு வரணும்? இப்போ ஏன் நீ எப்படி பேசுகிற? எப்படி பேசுகிறேன்? இங்கே பாருட்டையா, நீ எப்போ பாரு நினச்சா வர்றதுக்கு. நானும் உன் வீட்டு பாடி கார்டு கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்கும், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் கோவத்தில் காலை கட் பண்ணிட்டான். டயாங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்குக் ஃபர்ஸ்ட் டைம் டயாங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் டயாங் ஜங்குக் கிட்ட திரும்ப கால் பண்ணி என்னன்னு கூட கேட்கல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பில்லாவை ஹக் பண்ணிவிட்டு செம்மையாக க்ரை பண்ணுறான். இந்த சைட் பார்த்தா ஃபெலிக்ஸ் தான் ஜங்குக் கிட்ட போயிட்டு, அறிவு இருக்கடா அவனுக்கு, அவன்கிட்ட போய் அப்படி பேசுகிற? அவன் சின்ன பையன், ரொம்ப பாவம் தானே. எதுக்கு எங்கள் மேலே உள்ள கோவத்தெல்லாம் அவன் மேலே காமிச்சிட்ருக்க தேவையில்லாமல்? நீ பண்ணுறது ரொம்ப தப்பு ஜங்குக். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இப்படிலாம் பண்ணால் லவ் பண்ணாமல் மட்டும் இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. உன்னை நீயே ஏமாற்றிக்கிற. உன் ஈகோ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். சரியான சாடிஸ்ட். வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெலிக்ஸ் தான் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான். இங்கே ஜங்குக் தான் ஒரு மாதிரி அப்செட்டோடு இருக்கான். இந்த சைட் பார்த்தா டயாங் தான், குக்கி எதுக்கு நீ அப்படி பேசின? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலை. என் மேலே என்ன தப்பு? எதுக்கு என்கிட்ட அப்படி பேசுகிறான்? நான் என்ன பண்ணேன்? எனக்கு மட்டும் எப்படியெல்லாம் நடக்குது? இதுக்கப்புறம் நான் இவன்கிட்ட பேசவே மாட்டேன். இவன் ரொம்ப மோசம். குக்கி ரொம்ப கெட்ட பையன். நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறான். இந்த சைட் பார்த்தா ஜங்குக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு தூக்கமே வரலை. கரெக்டாக டயாங்க்கு தான் திரும்ப கால் பண்ணுறான். டயாங் தான் ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ ஜங்குக்கோட நம்பர் தான். இப்போ இதுக்கு இவன் கால் பண்ணுறான்? இவன் பண்ணா
நான் உடனே எடுக்கணுமா? நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஓ ஜங்குக், அறிவு இருக்கடா உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற? பாவம் அவன் எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பான். உண்மையிலே நீ ஒரு சேடிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சொல்லி திட்டிக்கிறான். இப்போ அப்படியே வீட்டை விட்டு வெளில வரான். பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு டயாங்கோட வீட்டுக்கு தான் போகிறான். அப்படியே பார்த்தா டயாங்கோட வீட்டில் பைக்கு ஸ்டாப் ஆகுது. ஜங்குக் தான் வீட்டுக்கு வெளில நின்றுட்டு டயாங்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சைட் டயாங் எடுக்கவே மாட்டான். ஏன் டயாங் எடுக்க மாட்ற? கால் எடு. இவன் எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் இப்போ அவன் அட்டன் பண்ணிட்டு, என்ன உனக்கு எதுக்கு இப்போ கால் பண்ணுற? பண்ணாத, நான் தான் பண்ணல. என்கிட்ட நீ ஒன்றும் பேச வேணாம். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு. டயாங் சாரி, நான் ஏதோ ஒரு அப்செட்டில் பேசிட்டேன். சாரி டயாங், ஒரு நிமிஷம் வெளில வாயேன். நான் வரமாட்டேன், நான் உன்னை பார்க்கவே மாட்டேன். நீங்கள் என்ன போ, நீ ரொம்ப கெட்ட பையன், நீ போ, நான் ஒன்றை பார்க்க மாட்டேன். டயாங் சாரி, நான் தான் சொல்கிறேன்ல. வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு டயாங் தான் காலை கட் பண்ணிட்டான். காலை கட் பண்ணிவிட்டு அகைன் பில்லோவை ஹக் பண்ணிட்டே அழுதுகிட்டே இருக்கான். இந்த சைட் ஜங்குக்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பார்த்தா அங்கே பின்னாடி கேட் ஓப்பனில் இருக்குது. அது வழியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே டயாங்கோட மாடிக்கு நேராக அங்கே ஒரு ஏணி மாதிரி இருக்குது, அதை எடுத்து போட்டு மேலே போகிறான். அப்படியே போயிட்டு அங்கே பக்கத்தில் பால்கனியில் தான் இறங்குறான். இறங்கிட்டு டயாங்கோட ரூம் விண்டோவை லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அங்கே பார்த்தா டயாங் தான் செம்மையாக க்ரை பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கு பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் விண்டோ ஸ்க்ரீனை தள்ளிட்டு அந்த விண்டோவையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அது வழியாக உள்ளே குதிக்கிறான். டயாங்க்கு சவுண்ட் கேட்டதும் பயந்துட்டு, யார் யார்? இப்போ கரெக்டாக ஜங்குக் தான். டயாங், நீ இங்கே 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 ஏன் வந்தா? நான் தான் உன்னை பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல. நீ எதுக்கு வந்த? நீ போ, நீ ரொம்ப கெட்ட பையன், நீ போ. இப்போ ஜங்குக் தான் என்ன நினச்சானே தெரியல, சடனாக போயிட்டு டயாங்கை ஹக் பண்ணிக்கிறான். டயாங் தான் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு செம்மையாக க்ரை பண்ணுறான். சாரி டயாங், ஏதோ ஒரு அப்செட்டில் உன்கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியல, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. நானாக இருக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் உன் விஷயத்தில் மட்டும் சத்தியமாக இருக்கவே முடியல டயாங். நீ என்கிட்ட சின்னதாக ஹர்ட் ஆகி பேசினாலும் எனக்கு ஒரு மாதிரி கோல்டாக இருக்குது. நீ அழுதா என்னால் தாங்கிக்க முடியாத அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணி அவனோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டான். சாரி. அப்போ அப்படி வீரப்பா பேசிட்டு இப்போ மட்டும் எதுக்கு வந்த? அதான் சொன்னனே, எனக்கு தெரியலடையா. நான் உன்கிட்ட எப்படி இதை சொல்கிறதுன்னு கூட தெரியல. என்னால் உன்கிட்ட ஒன் டே கூட பேசாமல் இருக்க முடியல. ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது. ஏன் இப்படி இருக்கு, எதனால் எதுவுமே தெரியல. குக்கி, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ரொம்ப நாளாகவே எனக்கும் நீ என் கூட எப்பவும் இருக்கணும்னு தோணும். எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தோணும். உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும். உன்னை எங்கே பார்த்தாலும் என் வயிற்றுக்குள்ளே இருந்து அப்படியே என்னென்னமோ பண்ணும் தெரியுமா? நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் சொல்ல முடியல. என்னடா, உனக்கு என்ன பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். நீ என்கிட்ட எப்படி கோவமாலாம் பேசாத, எனக்கு கஷ்டமாக இருக்கு. என்னால் அது மாதிரி பார்க்க முடியல உன்னை. அப்போ சரி, நீ என் கூட வா.
எங்க வா சொல்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்க கூப்பிட்டுட்டு வெளில போகிறான். எந்த வழியாக வந்தானோ அதே வழியாக இப்போ போயிட்டு பைக்கை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டே 2 பேரும் வாக் பண்ணி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. டயாங்கு தான் ஒன்றுமே புரியல. என்ன பண்ண போகிறான், எதுவுமே சொல்லலை, எங்கே போகிறோன்னு சொல்லலை, என்னவா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே வரான். அவனுக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டயாங்கும் ஏறி போயிட்டு பைக்கில் சிட் பண்ணுறான். அப்படியே பைக்கும் அங்கேருந்து மூவ் ஆகுது. ஸோ அங்கேருந்து ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது. டயாங்கு தான் எங்கே போகிறோன்னே தெரியல. ஒரு மாதிரி புள்ளைக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது. ஜங்குக் கிட்ட கேட்கக்கூட இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். இப்போ அப்படியே பார்த்தா ஒரு பிளேஸில் போயிட்டு பைக்கு ஸ்டாப் ஆகுது. வந்தாச்சு, கீழே இறங்க. சரி. இப்போ டயாங் தான் கீழே இறங்கிட்டு அந்த பிளேஸை பார்க்குறான். ஸோ அது ஒரு ஃபார்ம் ஹவுஸ். ஜங்குக் தான் டயாங்கோட ஹேண்டை பிடிச்சி கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறான். டயாங்கு இன்ன வரைக்கும் எதுவுமே புரியல. இப்போ அப்படியே அங்கே போயிட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ் பின்னாடி தான் ரொம்ப டார்க்காக இருக்குது. பாதி தூரம் போனதும் ஜங்குக்கை காணும். டயாங் தான் அவனோட ஹேண்டால் தொட்டு பார்க்குறான் ஜங்குக்கு இருக்கானான்னு. குக்கி எங்கே போனேன்? இந்த இடமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. குக்கி எங்கே போனேன்? இப்போ கரெக்டாக அங்கே லைட் செட்டிங்லாம் ஆன் ஆகுது. ஜங்குக் தான் டயாங்கு முன்னாடி அப்படியே நின்றுட்டுருக்கான். டயாங்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அந்த பிளேஸ் அப்படியே சுற்றி பார்க்குறான். ஃப்ளவர் டெக்கரேஷன். ஜங்குக்கு பின்னாடி அழகாக கியம் தயாங்னு எழுதியிருக்கு, ஹார்ட்டின் போட்டு. கீழே அப்படியே நிறைய ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. ஃப்ளவர்ஸ், பலூன்ஸ், அப்படியே லைட் செட்டிங்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. ஹார்ட்டினா டயாங்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. இப்போ ஜங்குக் தான் ஸ்லோவாக வாக் பண்ணி டயாங் முன்னாடி போயிட்டு நிற்கிறான். அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியல டயாங், நான் ஏன் அப்படி சேஞ்ச் ஆனேன்னு இப்போரா எனக்கு தெரியல. இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்ததே இல்லை, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் உன்னால் நான் மாறியிருக்கேன். எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் எனக்கும் அதே ஃபீல் இருக்குது. உன் கூட இருக்கக்குள்ள, உன் கூட பேசக்குள்ள, டைம் ஸ்பெண்ட் பண்ணக்குள்ள எல்லாமே பிடிக்கும். உன்னை சின்னதாக ஹர்ட் பண்ணிட்டா கூட உனக்கு வலிக்கிறத விட எனக்கு ரொம்ப வலிக்கிட்டாயா. எனக்கு வேறு வழி தெரியலை. இதுக்கப்புறம் இதை சொல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது. அது வந்து டயா, எனக்கு நான் பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. என் கூட லைஃப்பில் நீ வருவியா? இப்போ டயாங்கு தான் ஐஸ் ஃபுல்லாக செம்மையாக டியர்ஸ் வருது. ஏன் குக்கி, நீ எதுக்கு என்னோட லைஃப்பில் வந்த? என் மேலே எவ்வளோ பாசம் காமிச்ச. எங்கள் அம்மா அப்பா விட என்னை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிட்ட. எல்லார்கிட்ட இருந்தும் நானே ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்து வந்த பையன். எனக்கு பெருசாக எதுவுமே தெரியாது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், நடந்துக்கணும், எங்கெங்கே எப்படி இருக்கணும், எதுவுமே தெரியாது. ஏன் இன்னும் இந்த சிட்டியே எனக்கு ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்கு. எங்கே போகிறது, எங்கே வர்றது எதுவுமே தெரியாது. எல்லாமே நீ தான் எனக்கு பண்ண. நீ நினச்சா உன் காலேஜில் படிக்கிற எவ்வளோ பொண்ணுங்க பசங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட எப்படி சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? பெருசாக காசோ பணமோ எதுவுமே இல்லை. நான் ஒரு சாதாரண மனுஷன். இப்போ நீ நினச்சா கூட என்னால் இந்த அளவுக்குலாம் உன்கிட்ட எதுவும் சொல்ல முடியாது. ஏதோ சிம்பிளாக எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, இது காதலாக என்னன்னு தெரியல, அப்படி தான் சொல்லுவேனே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு அதுதான் டயா
பிடிச்சிருக்கு உன்கிட்ட. எப்படி எதுவுமே தெரியாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குல்ல, அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாரு, எனக்கு இந்த காசு பார்த்தெல்லாம் பேச வராது. என்னோட மனசை யார் புரிஞ்சுக்கிறா, யார் என்ன நல்லா பார்த்துக்கிறா, அதுதான். நான் உங்ககிட்ட பேசின வர அது எல்லாமே இருந்துச்சு, பார்த்தேன், பிடிச்சிச்சு, அவ்வளோதான். இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ ஓகே சொல்கிறதோ சொல்லாததோ உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அங்கேருந்து எழுந்துக்கிறான். சடனாக டயாங் ஓடி வந்துட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஒரு பையனை யாருக்கு தான் பிடிக்காது, அதுவும் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிற மாதிரி, எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னை பாதுகாப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிற பையன் எப்படி பிடிக்காம இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கி, எனக்கும் ஒன்று பிடிக்கும். அப்போது அதை சொல்லு. என்னது? அதான் அந்த 3 வேர்டு. அது எப்படி சொல்கிறது? நான் சொல்கிறேன், நீ அப்படியே அதை சொல்லு. சரி. ஐ ஐ லவ் லவ் யூ. யூ. எப்போ ஃபுல்லாக சொல்லு. நீ எனக்கு வச்ச நிக் நேமோட சொல்லு. ஐ ஐ ஐ லவ் யூ. ஜங்குக் தான் ஐ லவ்யூன்னு சொல்ல வர்றதுக்குள்ள டயாங்க பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறான். பாவம் பிள்ளைக்கு பேக் கிஸ் கூட பண்ண தெரியல. ஜங்குக் தான் அப்படி லிப்ஸை மூவ் பண்ணிகிட்ருக்கான். டயாங்கு தான் பேக் கிஸ் பண்ண தெரியல, பட் இந்த ஃபீலு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் அங்கே அவ்வளோ அழகாக கிஸ் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தா 2 பேருமே அந்த ஃபார்ம் ஹவுஸ் வீட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு வெளில வராங்க. அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்துட்டே. அப்போ கரெக்டாக ஒரு வாய்ஸு, நான் மச்சான் பார்த்தியா, நான் சொல்லலை ஜெய்ஹாப்பை, பெட்டில் நான் தான் ஜெயிச்சல. ஆமாண்டா ஃபெலிக்ஸு, அது என்னமோ உண்மை தான். ஏய், நீங்களாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஏன்டா மச்சான் தனியாக வந்தா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்க, அப்படி தானே? டயாங் தான் இவங்க எல்லாரையும் பார்த்ததும் ஒரு மாதிரி ஜங்குக் பின்னாடி போயிட்டு மறைஞ்சிக்கிறான். அடையப்பா, இப்போ மறைஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ மறைஞ்சாலும் இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. மச்சான் சொன்னாங்க மாதிரி 1000 ரூபா காசு கொடு சீக்கிரம் கொடு, நாங்கள் பார்ட்டி பண்ணோம். சரி இரு தரேன். என்ன குக்கி, என்ன காசு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. அதை வந்து டயாங், அது ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் உனக்கு. அது என்ன மேட்டர்னா, உங்கள் ஆள் எங்ககிட்ட பெட் கட்டி தோத்துட்டாரு. என்ன? புரியல. இப்போ ஃபெலிக்ஸ் தான் டயாங்கிட்ட எல்லாமே சொல்கிறான். டயாங்க்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. ஜங்குக்கு பார்த்தா, சிரிப்படா சிரிப்ப, நீ ஏன் சிரிக்க மாட்டா? அவனை ஏன்டா பார்க்குற? எனக்கு காசு கொடுப்போ, 1000 ரூபாய் எடு. பெட்டு தான், நான் தான் வின் பண்ணேன் பார்த்தில்ல. சரிடா எப்பா, ஒத்துக்கிறேன், நீ தான் வின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவனை ஒத்துக்கிட்டு ஃபெலிக்ஸ் கேட்ட அமௌண்ட்டையும் அனுப்பி விட்டுறான். அனுப்பிட்டா போதுமா? போய் ஏதாச்சும் பண்ணுங்க உருப்படியா. நான் இவன் கூட கொஞ்சம் தனியாக இருக்கணும். ஏண்டா மச்சான் ஜெய்ஹாப்பை, உண்மையாக சொன்னாங்க காதல் வந்தா ஃப்ரெண்ட்ஷிப்போ கண்ணுக்கு தெரியாதுன்னு. ஏய், மூடிட்டு போறியா இல்லையா? சரிடா போகிறான். வாங்கடா, இன்னைக்கு நாம் தான் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், ஒரு நிமிஷம், நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும் மச்சான், தெரியாமல் எப்படி? நீ யார்? நீ என் மச்சான். இந்த நேரத்தில் நீ வீட்டில் இருப்பியா இல்லை வேறு எங்கே இருப்பேன்னு எல்லாம் இன்னும். ஏன்னா நான் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும். சரிடா அப்பா, போயிட்டு வா போ.
இப்போ அப்படியே பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் டயாங்க பைக்கில் ஏறி செட் பண்ண சொல்கிறான். குக்கி எங்கே போகிறோம்? டைம் ஆகிட்டு வீட்டுக்கு போகலாம். அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட தான் இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் பைக்கை செம்மையாக ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த நைட் ஃபுல்லாக டேக்குக் 2 பேரும் தான் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தா ஒரு 2 o'clock அந்த மாதிரி டைம் தான் டயாங் வீட்டுக்கு வரான். ரூமில் போயிட்டு பெட்டில் படுக்கிறான். இன்னைக்கு ஃபுல்லாக ஜங்குக் கூட இருந்ததை நினச்சி அவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டே பெட்டில் படுத்திருக்கான். இது கனவா இல்லை நிஜமா? உண்மையாக குக்கி என்ன லவ் பண்ணுறேன்னா அவனுக்கு என்ன பிடிக்குமா? அப்போது இது உண்மைதானா? ஐயோ, நாளைக்கு காலேஜுக்கு போனதும் வேலையாக ஜமன்கிட்ட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக படுத்திருக்கான். அப்போது சடனாக அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். என்ன இவனுக்கு இப்போ தான் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு போதலையா? எப்போவும் பேசணுமா என்ன இந்த பையனை? அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி மெசேஜ்குள்ளே போயிட்டு பார்க்குறான். ஸோ அது பார்த்தா ஜங்குக் கிடையாது. டயாங்கோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. என்ன இது அன்னோன் நம்பர்? அதில் பார்த்தா ஸோ ஒரு மெசேஜ், ஸ்டே அவே ஃப்ரம் ஜங்குக். அந்த மாதிரி ஒரு மெசேஜ். ஸோ அதை பார்த்ததும் டயாங்க்கு எதுவுமே புரியல. யாருன்ட்டு திரும்ப ரிப்ளை பண்ணுறான். கூடிய சீக்கிரமே நான் உன்னை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். டயாங்க்கு தான் ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக இருக்குது. இப்போ கரெக்டாக அவன் ஃபோன் எடுத்து ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். அந்த சைடில் இருந்து ஜங்குக் தான் அட்டன் பண்ணிட்டு, என்னாச்சா என் பேபி பேருக்கு? குக்கி அது வந்து சொல்லு, என்னாச்சு? இல்லை, எனக்கு இது ஒன்றும் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா பயமாக இருக்கா? யாராக இருக்கும்? அதுவும் உனக்கும் மெசேஜ் பண்ணுற அளவுக்கு? எனக்கு தெரிஞ்ச என்னோட காலேஜ் கேர்ள்ஸ் தான் எவ்வளோச்சும் பண்ணியிருப்பா. ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம். ஆனால் குக்கி, டயா, நான் தான் சொல்கிறேன்ல, நிம்மதியாக தூங்கு. நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் காலை கட் பண்ணிடுறான். பட் டயாங்கு தூக்கமே வரலை. எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி திங்க் பண்ணிகிட்டே தூங்கிடுறான். ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் நிறைய ட்விஸ்ட்டு, மிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா. டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.